ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரிங்க இருக்கு அப்படின்னு சொன்னால், புக் ஆஃப் மீகா, மீகாவின் புஸ்தகம். யார் இந்த மீகா? ஸ்மால் ப்ராஃபிட். சரியா? நிறையா ஸ்மால் ப்ராஃபிட் இருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு 12 ஸ்மால் ப்ராஃபிட்குள்ள புக் இருக்குது. ஸோ அதில் இந்த 6th ப்ராஃபிட் புக்கு தான் யாருக்கு? இந்த மைக்கா அல்லது மீகா அவருடையது. சரியா? அப்போ அவருடைய பேக்ரவுண்டை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதுவும் ரொம்ப சாதாரணமான ஒரு பேக்ரவுண்ட், ரொம்ப நார்மலான பேக்ரவுண்ட், ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இந்த மீகா பிறந்த ஊர் கூட ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊர் பேர் என்னது? மொரேசா. இந்த மொரேசா ஊரை சேர்ந்தவர் தான் யாரு? இந்த மீகா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு பேக்ரவுண்ட், ஸ்ட்ராங் இல்லாத ஒரு மனுஷன் தான் யாரு? இந்த மீகா. ஒரு காமன் மேன். பட் ஆண்டவர் இந்த மீகாவை செலக்ட் பண்றாங்க. எதுக்காக தெரியுமா? யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் அதிபதிகளே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? எதற்காக? அப்ப இப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களை, அதிபதிகளெல்லாம் எச்சரிக்க முடியுமா? இவர் ஒரு நார்மலான மேன், பட் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுமா அவரால்? போய் முன்னாடி நிற்கிறதுக்கே நமக்கெல்லாம் பயம் இருக்கும். பட் இந்த ப்ராஃபட் மீகா என்ன பண்ணுறாரு? எல்லாரும் எச்சரிக்கிறாரு. எதுக்காக எச்சரிக்கிறாரு? அப்போ அவங்க ஏதோ ஒரு ஃபால்ட்டான விஷயத்தில் நடந்திருக்காங்க, ஏதோ ஒரு தப்பான காரியத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அது என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இந்த மீகா அவர்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். சரியா? இப்போ இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அப்படி என்ன பண்ணாங்க அந்த தலைவர்கள்? ஏன்னா இவர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக யாரை குறித்து கண்டிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த எருசலேமின் பாவங்களையும் இந்த சமாரியாவின் பாவங்களையும் தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கண்டித்து உணர்த்துறாரு. அப்போ இது எல்லாமே பாவம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதில் உள்ள தலைவர்கள் சரியில்லை. தலைவர்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் சீஷர்களும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது ஒரு லீடர் எப்படியோ அப்படியே தான் அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் இருப்பாங்க. சரியா? அப்போ இந்த ஜெருசலேம்லேயும் இந்த சமாரியில் உள்ள எல்லா லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீதி, நியாயம் பண்ணணும். சரியா? அப்போ அந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி செய்யணும். அப்போ அவங்க முன்னாடி ஒரு வழக்கு இருக்கு. சரியா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பணத்தை வாங்கி, பிரைப்ஸை வாங்கி, லஞ்சத்தை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? தவறு அப்படிங்கிறத சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காரியம் தப்பு, ஒரு காரியம் பாவம், பட் இவங்க பணத்தை வாங்கிட்டு, லஞ்சத்தை வாங்கிட்டு இது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மீகா என்ன பண்ணுறாரு? இதை கண்டிக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, ஏழை எளிய மக்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறார்கள். இது மாத்திரம் கிடையாது, ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க, ப்ரீஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? பணத்துக்காக, கூலிக்காக உபதேசம் பண்ணுறாங்க. நான் அந்த ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். மீகா 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்க தரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நாங்கள் கடவுள் கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரியா? சரி, இது ஆண்டவர் இருக்கிற ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அப்போ இதை என்ன பண்ணுறாரு? இந்த மீகா தீர்க்கதரிசி கண்டிக்கிறாரு. அதை கண்டித்து அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? எடுத்துறாரு. சரியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம், எங்களுக்கு நீங்கள் மணி கொடுத்தா தான் நாங்கள் பைபிள் டீச்சிங் பண்ணுவோம். ஸோ இப்படின்னு சொல்லி நிறைய விதமான காரியங்கள் அந்த நாட்களில் இந்த எருசலேமிலும் சமாரியாவிலும் நடந்துக்கிட்டு இருக்கிறத தான் இந்த மீகா எச்சரிக்கிறார். சரியா? ஸோ இப்படியாக இந்த மீகா எவ்வளோ காரியங்களை எச்சரிக்கிறாரு, ஜனங்களை கண்டித்து பேசுகிறாரு. இதன் மத்தியில்
அவர் ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு. என்ன செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அப்பமே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த வசனம் எங்கே இருக்குது? நம்ம வாசிக்கலாமா? மீகா சாப்டர் 5 verse 2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது. பாருங்க, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, ஏசப்பாயனுடைய பிறப்பை குறித்து அவர் எப்பவுமே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன ஊர் தான் அந்த பெத்லெஹேம். அந்த ஊரில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஆண்டவர் தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. சரியா? ஸோ இப்படியாக எச்சரிப்பின் செய்தி மற்றும் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பின் செய்தி, இன்னும் அநேக காரியங்களை தான் இந்த மீகா அழகாக இதில் எழுதியிருக்கிறாரு. சரியா? ஸோ இந்த எச்சரிப்பின் செய்தி நமக்கும் அநேக நேரத்தில் வரும். அப்போ யார் மூலமாக வரும்? ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் அல்லது ஒரு டீனேஜ் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது நாங்கள் போவோம், ப்ரேயர் செல்லுக்கெலாம் போவோம். அப்போ அந்த ப்ரேயர் செல்லில் இருக்கிற லீடர்ஸ் எங்களுக்கு எச்சரிப்பு சொல்லுவாங்க. அப்ரஹாம், யூ ஹாவ் டு கம் திஸ் டைம் ஃபார் ப்ரேயர். நீ இந்த டைமுக்கு நீ ப்ரேயருக்கு வரணும். நீ இப்படிப்பட்ட தவறான வழிகளை நீ விடணும். அப்போ நிறைய காரியங்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அப்படியே தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சாட்சி. 20 வருஷம் ஆண்டவருடைய வழியில் நடந்துகிட்டு இருக்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கின்ற ஆண்டவர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். ஸோ எனவே இந்த அருமையான நாளிலும் எப்படிப்பட்ட தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடையை நீக்கி போடுவார். அந்த ஹிண்ட்ரன்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் முன்னாடி போய் அந்த தடைகளெல்லாம் அகற்றி போடுவார். வழி அடைக்கப்பட்டிருக்கா, ஆண்டவர் அந்த வழியை உடைச்சி போடுவாங்க. உங்களுக்கு முன்னாடி வழி இல்லையா, ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வழியை உருவாக்கி கொடுப்பார். ஸோ எனவே தடைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவர் நாம் முன்னே போகிறார் என்ற வசனத்தை நினைவு கூறும்படி ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மீகா சாப்டர் 2 verse 13. The one who breaks open the way will go up before them. They will break through the gate and go out. The king will pass through before them, the Lord at their head. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இதை விட வேற என்ன சந்தோஷம்? இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். The Lord at their head. ஆண்டவர் உங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். எப்படிப்பட்ட தடைகளை இருக்கட்டும், ஆண்டவர் அந்த தடைகளை, ஆண்டவர் அந்த ஹிண்ட்ரன்சஸை நீக்கி போடுவார். ஸ்டடீஸ், லைஃப், எனிதிங், நோ ஹிண்ட்ரன்சஸ். ஆண்டவர் அந்த தடைகளை அகற்றி போடுவார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.